எங்கேயாவது நீங்க பிசிறு தட்டுனா, எங்கேயாவது நீங்க குறுக்கு வழியில முன்னேற பார்த்தா அதுக்கான பனிஷ்மெண்ட்டை சிவபெருமான் வழங்குவார். அங்க வந்து யானை தடத்தெல்லாம் பிளாக் பண்ணிட்டாரு. அதே மாதிரி வந்து நிறைய சிஷ்ய பிள்ளைகள்லாம் வந்து இவர் மதமாற்ற மாதிரி உள்ள வந்து பண்றாரு அப்படின்னு இவரை பற்றி நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அந்த சிவராத்திரி விழாவில் இவர் ரொம்ப டெம்டேஷனா ஆடுறாங்க. அதற்குரிய வேலையை காட்டும். இதுல வந்து கஞ்சா புழங்குது அப்படி இப்படின்னு நிறைய சொல்றாங்க. அது சிவபக்தர்கள் வந்து கஞ்சா அடிக்கணுமா? சிவபக்தர்கள் கஞ்சா அடிக்கிறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காசியில இருக்கு. அதை வந்து கண்டிப்பா சத்குரு புரிந்து கொள்ளணும். ஏன்னா இவங்க வந்து எப்படி நிறைய சொத்து சேர்த்தாங்க அப்படின்லாம் நிறைய கான்ட்ரவர்சி வருது. கஞ்சாவே வேணாம், ஆனா இவ்வளவு கொஞ்சமா எடுத்து இறைவனை அடைந்து இன்னமும் அதை கம்மியாவே எடுத்து இறைவன்ட்ட வந்து ஆழ்நிலையில போயிருக்கிற மகான்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் அவங்கள பார்த்திருக்கேன். அதை நியாயப்படுத்துறாங்க இல்லையா? சிவன் பேர்ல வந்து அதை நியாயப்படுத்துறாங்க இல்லையா? அதான் நான் சிவன் பேர்ல நியாயப்படுத்த கூடாதுங்கிற. சரி, யோகா தான் பண்றாரு, எல்லாம் ஓகே. அப்புறம் சிவராத்திரில எப்படி அப்படி ஒரு குத்தோட்டம் போடுறாரு? அப்படி இருந்தா அதுக்குரிய பனிஷ்மெண்டை சிவன் கொடுத்தே தீர்வார். நித்யானந்தவ நாடு கடத்திட்டாரு. ஈஷா நிறுவனத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லப்படுற அவர் வந்து உடல்நல பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாரு. இப்போ குணமாயிட்டு அவர் வெளில வந்துட்டாரு. இதை பத்தி உங்க பார்வை? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மத குருக்கள் அப்படின்னா அது கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், எல்லா மதத்திலும் மத குருக்கள் இருக்காங்க. அந்த மத குருக்கள் இறைவனுக்கும் நமக்குமான ஒரு பாலமாக இருந்து இறைவன்கிட்ட வந்து நம்மளை எடுத்துட்டு போறாங்க. இது வந்து நிதர்சனமான உண்மை. அதை வந்து மகான்கள் ஞானிகள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மத குருக்கள் சொல்றாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு மையம் வச்சுக்கிறாங்க, ஒரு நிறுவனம் வச்சுக்கிறாங்க. இதுல வந்து ஈஷா ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி கர்நாடகத்தில் பிறந்து தமிழகத்துல வந்து சத்குரு வந்து ஒரு நிறுவனத்தை வச்சார். நம்ம தமிழகத்தில் பிறந்து கர்நாடகத்துல போய் படுதியில வந்து ஒரு ஆசிரமத்தை வச்சாரு தான் நித்யானந்தா. தமிழ்நாட்டில் பிறந்து கர்நாடகத்துல போய் ஆசிரமம் வச்சாரு நித்யானந்தா. இவர் கர்நாடகத்தில் பிறந்து தமிழ்நாட்டில் ஆசிரமம் வச்சிருக்காரு. இந்த ஆசிரமம் வைப்பதுல ஒரு பெரிய ஒரு கேட்டகரி இருக்கு. சிவபெருமானுடைய பக்தர்களாக இருந்து சிவ வழிபாட்டை செய்து அதுல ஆசிரமம் இந்த மாதிரி தொண்டு நிறுவனங்கள் வைத்தா சிவபெருமான் ஓகேடா விட்டுருவார். என்னடா பண்றான்னு சொல்லி நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்டே இருப்பார். அதான் நித்யானந்தா கொடுத்தார். நிறைய வாய்ப்புகளை கொடுத்தார். நிறைய வாய்ப்புகளை கொடுத்து அந்த ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் போறாங்க. அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அவர்களுக்குள்ள ஒரு தனித்திறன் ஆற்றல் இருக்கும். அந்த ஆற்றலை பூஸ்ட் பண்ணி அவருடைய பிடதி ஆசிரமத்துக்கு நான் போயிருக்கேன். அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லிங்கம் வச்சு பெரிய ஒரு குளம் மாதிரிலாம் இருக்கும். அதுல வந்து பயங்கரமான பூஜைலாம் பண்ணுவார். இது எல்லாம் ஓகே. ஆனால் எங்கேயாவது நீங்க பிசிறு தட்டுனா, எங்கேயாவது நீங்க குறுக்கு வழியில முன்னேற பார்த்தா அதுக்கான பனிஷ்மெண்ட்டை சிவபெருமான் வழங்குவார். குறுக்கு வழினா என்ன மீன் பண்றீங்க சார்? குறுக்கு வழினா வந்து பாத்தீங்கன்னா இவரே வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து அந்த காட்டை அழிச்சிட்டாரு, அங்க வந்து யானை தடத்தெல்லாம் பிளாக் பண்ணிட்டாரு. அதே மாதிரி வந்து நிறைய சிஷ்ய பிள்ளைகள்லாம் வந்து இவர் மதமாற்ற மாதிரி உள்ள வந்து பண்றாரு அப்படின்னு இவரை பற்றி நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்ன்னு நமக்கு தெரியாது. ஆனா இறைவன்கிட்ட எப்படின்னா, நீங்க சிவபெருமான் உங்களுக்கு வாய்ப்பை வழங்குறார். இப்போ வந்து அடுத்த தெய்வங்கள் மாதிரி டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தா தடை விதிச்சுட்டே இருப்பார். நீ ஆடுறவளையும் ஆடுறான்னு விட்டுருவார். சிவபெருமானுடைய தளம் என்னன்னா, நீ ஆடுறவர்களுக்கு ஆடுறான்னு விட்டுருவார். ஆனா விட்டுட்டு நீ சரியான தளத்துல போய் கரெக்டா பிளாட்ஃபார்ம்ல போய் நின்னா பிரச்சனை கொடுக்க மாட்டார். ஆனா நீ குறுக்கு வழியில ஏதாவது போய் ஏதாவது குட்டிச்சாத்தன வேலை பார்த்தீங்கன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட்டையும் கொடுப்பார். இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இப்ப ஈஷானாவே என்ன ஆயிடுச்சு, சிவராத்திரி விழான்னு ஆயிடுச்சு. அந்த சிவராத்திரி விழாவில் இவர் ரொம்ப டெம்டேஷனா ஆடுறாங்க. அந்த டெம்டேஷனா ஆடும்போது மூளை என்ன ஆகும், அதற்குரிய வேலையை காட்டும். இதுல வந்து கஞ்சா புழங்குது அப்படி இப்படின்னு நிறைய சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. பொதுவாகவே இந்த சிவபக்தர்கள்லாம் கஞ்சா புழங்குறது வந்து ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. அந்த சிவபானம் சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து ஒரு நார்மலைஸ் ஆக்குறாங்களா? இதெல்லாம் உண்மையா சார்? அப்போ சிவபக்தர்கள் வந்து கஞ்சா அடிக்கணுமா? சிவபக்தர்கள் கஞ்சா அடிக்கிறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காசியில இருக்கு. ஆனா கஞ்சாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருந்து மாதிரி கொஞ்சோண்டு வச்சுக்கணும். அவங்களுக்கு வந்து அந்த ஆழ்நிலையை கொண்டு வரதுக்காக வச்சுக்கிறாங்க. தீர்த்தத்திலேயே சும்மா கொஞ்சம் கஞ்சா கூட வரும். அது வந்து சிவபக்தர்கள் பண்றது உண்மைதான், அந்த பானகத்துல பண்றது உண்மைதான். ஆனா அது வந்து ஆழ்நிலை தியானத்துக்கு கொண்டு போறதுக்காக கொஞ்சமா வச்சுக்கிறத வச்சுட்டு இவங்க மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா நான் அதை வந்து சிவபானம் எடுத்துக்கிட்டு அதை வந்து நான் குதிக்கிறேன்னு எடுத்துக்கிட்டா இந்த மாதிரிதான் பிரச்சனைகள்ல கொடுக்கும். இது வந்து இது அதிகமா அங்க புழங்குது, அதனாலதான் அவங்க அந்த மாதிரி குதிக்கிறாங்க, அதனாலதான் ஆழ்நிலைக்கு போறாங்க, இவரை பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்றப்படுது. அப்படி இருந்திருந்தால் அது குற்றமே, அதுக்கான பனிஷ்மெண்டே கொடுப்பாரு. இது வரைக்கும் நீங்க ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிட்டீங்க, நிறுவனத்தை வளர்த்து எடுத்துட்டு போறீங்க, அது வந்து பாராட்டத்தக்கது. அதன் மூலியமா பக்தர்களை உருவாக்குறீங்க, சிவ பக்தர்களாக உருவாக்குறீங்க. அதெல்லாம்
ரொம்ப ஆரோக்கியமான பணி. ஆனா அதுல எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா குறுக்கு வழி வந்துடக்கூடாது. அப்படி குறுக்கு வழி வந்தால் அதற்குரிய தண்டனையை கொடுத்தே தீர்வார். திருவண்ணாமலையில் பிறந்து பிடவில ஆசிரமம் வச்சு பெரிய லெவல்ல வந்து இன்னைக்கு திருவண்ணாமலை பக்கமே கால் வைக்க முடியாது, எந்த தேசத்துல இருக்காருன்னே தெரியாது நித்யானந்தா. ஏன்னா அவர் வந்து அவருக்கு எல்லா வாய்ப்பையும் கொடுத்தார், சிவன் எல்லாத்தையும் கொடுத்தார். ஆனா கொடுத்ததுல அவர் எங்க தப்பு பண்ணாருன்னு தெரியல. தப்பு பண்ணா அதுக்குரிய பனிஷ்மெண்ட்டையும் சிவன் கொடுத்தே தீருவார். அதை மட்டும் புரிந்துக்கணும். இங்க நான் சொல்ல வர்றது என்னன்னா, அது ஈஷா பையம் சத்குருவாக இருக்கட்டும், நித்யானந்தாவாக இருக்கட்டும், இன்னும் வரக்கூடியவர்களாக இருக்கட்டும், நீங்க சிவபக்தரா இருந்து சிவனுக்கான வந்து பணியை செய்து மடத்தை வைத்து அதை வந்து பரப்பி மக்கள் செல்வாக்கை பெற்று அவர்களுக்கு இறை வழிபாட்டை கற்றுக் கொடுத்து எல்லாம் பண்ணினாலும் நீங்க ஏதாவது தவறு செய்தால் அதற்குரிய தண்டனையும் சிவன் கொடுத்தே தீர்வார் அப்படின்றத தெளிவா புரிந்து கொண்டு கரெக்டான ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி கரெக்டான ஒரு வழி தூண்டுதல் மூலியமாக மக்களை வழி நடத்தி ஒரு ஆன்மீக குருவா செயல்படும் போது சிவன் வந்து ஆசீர்வாதம் செய்து உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை வாழ்க்கையை வழங்குவார். அதை வந்து கண்டிப்பா சத்குருவும் புரிந்து கொள்ளணும். ஏன்னா இவங்க வந்து எப்படி நிறைய சொத்து சேர்த்தாங்க அப்படின்லாம் நிறைய கான்ட்ரவர்சி வருது. அப்படி அது குறுக்கு வழியில் இருந்ததுன்னா புரியுதுங்களா, அதை மக்கள் பணியில இனிமேலாவது மக்களுக்கு எழுதி வச்சிருங்க, மக்கள் பணிக்காக பயன்படுத்துங்க. தனி மனிதராக அனுபவிக்கணும் யாராவது நினைச்சிங்கன்னா உங்க கையை விட்டு போயிடும். இல்லை சார், அது சரியான முறையான்னு கேட்குறேன். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு பிஞ்ச் அளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் வந்து ஒரு டாக்டர் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி கஞ்சா புழக்கம் வந்து நார்மலைஸ் பண்ணுறாங்க, லைட்டாக எடுக்கிறாங்களே, லைட்டாக எடுத்தால் ஒன்றும் ஆகிடாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னும் போது அவர் முற்றிலுமாக அதை மறுத்தார். இல்லை, அது வந்து உங்களை அடிக்ஷன் லெவலுக்கு கொண்டு போயிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஒரு டாக்டர் வந்து படிச்சுட்டு நம்ம சொல்கிறாரு. அப்படின்னும் பொழுது இந்த பிஞ்ச் அளவு எடுத்துக்கிறது கூட சரியா அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். இல்லை, ஒரே விஷயம்தான். இங்க வந்து காசியை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து நிர்வாண சாதுக்களாக இருக்கட்டும் சிவனை அடைவதற்காக அந்த பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள வந்து சிவ வழிபாடு இருந்ததுன்னா அந்த பிஞ்ச் அளவோட நின்றுடும். உண்மையான பக்தனா இருந்தா நின்றுடும். அப்போ நீங்க சொல்றத வச்சு நான் அந்த கேள்வி கேட்கிறேன். அப்ப அந்த பிஞ்சளவு எடுத்தாதான் சிவனை வந்து நம்ம வழிபட முடியுமா, அடைய முடியுமா? அப்படி இல்ல, இவங்களா ஒரு நம்பிக்கை வச்சுக்கிறாங்க. நீங்க வந்து அதை ஆழ்நிலையில் எடுத்துட்டு போறதுக்காக வச்சுக்கலாம்னு வச்சுக்கிறாங்க. அது வைக்கிறது வந்து தவறா சரியா அப்படிங்கிறத விட அதை ஒரு லெவல்ல கொஞ்சமா எடுத்துக்கிட்டு நீ ஆழ்நிலைக்கு போய் இறைவனை உணர்ந்துட்டு அதை அப்படியே விட்டுறலாம். அதை உண்மையாலுமே விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீ நான் விட முடியாது அப்படின்னா எடுத்துக்காது. இங்க வந்து அது தவறா சரியா அப்படின்றத விட சயின்ஸ் படி விட முடியாதுன்னு சொல்றாங்க. அடிக்ஷன் லெவல் வந்து அதுக்கு அதிகமா இருக்கு. விட்டுருங்க, அது வேணாம், கஞ்சாவே வேணான்றீங்க. நம்ம கஞ்சாவே வேணாம். ஆனா இவ்வளவு கொஞ்சமா எடுத்து இறைவனை அடைந்து இன்னமும் அதை கம்மியாவே எடுத்து இறைவன்கிட்ட வந்து ஆழ்நிலையில போயிருக்கிற மகான்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் அவங்கள பார்த்திருக்கேன். அங்க வந்து அது குற்றமாகலை. இப்போ தம் அடிச்சுக்கிட்டு 90 வயசு வாழக்கூடிய பெரியவர்களும் ஒரு சிலர் இருக்காங்க. ஏன்னா அவரோட ஹெல்த் அது ஒத்துக்குது. அதே வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசுலயே வந்து பார்த்தீங்கன்னா அவரும் இருக்காங்க. அதுக்காக அவரை பார்த்து நீ கெட்டு போ நான் சொல்ல வரல. விட்டுருங்க, கஞ்சாவை விட்டுருங்க. ஆனா அவர்களை ஃபேமிலிக்குள்ள இல்லாம சன்னியாசம் போய் வாங்கிட்டு அவங்க வந்து இறைவனை வழிபடுறதுக்காக இறைவனை அடையறதுக்காக சிலர் ஃபாலோ பண்றாங்க. அதை வந்து அதை நான் தவறுன்னு சொல்ல முடியாது. அந்த மகான்கள்ட்ட நான் படிச்சிருக்கேன், அதனால வந்து அதை நான் தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா அதை அளவாக எடுத்துக்கொண்டு இறைவனை அடைகிறாங்க. உங்களால அளவா எடுத்துக்க முடியாது. இன்னொன்று, அது எப்படி பார்த்தாலும் அது தீய பழக்கம் தான். அதை வந்து நல்லதுன்னு வந்து சப்போர்ட்லாம் பண்ண முடியாது. அதை நியாயப்படுத்துறாங்க இல்லையா? சிவன் பேர்ல வந்து அதை நியாயப்படுத்துறாங்க இல்லையா? அதை தான் நான் கேட்கிறேன். சிவன் பேர்ல நியாயப்படுத்தக்கூடாது. இவங்க வந்து ஆழ்நிலைக்கு போறதுக்காக அதிகப்படுத்துறாங்க. அதிகப்படுத்துறது குற்றங்கிற அது அளவா அவங்க ஃபேமிலியவே விட்டுட்டு போய் அந்த இறைவனை அடையறதுக்காக அளவா எடுத்துக்கிறாங்க. அது அவங்களை பொறுத்த வரைக்கும் சரி. ஆனா மற்றவர்களுக்கு அது சரியே அல்ல. ஏன்னா அவங்களுக்கு அந்த எடுத்துக்கும் போது கரெக்டாக விட்டுறாங்க. எங்க குருமார் என்ன பண்றாருன்னா, அவர் நிர்வாண சாது, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில இறை வழிபாட்டை செய்வாங்க, சிவ வழிபாட்டு பைரவர் வழிபாட்டை செய்வாங்க. கோயிலுக்கு போக மாட்டாங்க, அங்கேயே பைரவர் பெரிய செலவு வச்சிருப்பாங்க, வழிபாட்டை செய்வாங்க. அப்போ வந்து தீர்த்தத்துல கரெக்டா இவ்வளவுதான் போட்டு குடிப்பாங்க. அப்படியே ஆழ்நிலையில உட்காந்துருப்பாங்க. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்துருப்பாங்க, இறைவனை வழிபடுவாங்க. அதுக்கப்புறம் அதை பத்தி ஒரு சிந்தனை கூட அவங்களுக்கு வராது. 76 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருக்காங்க. ஏன்னா அந்த அளவு அவங்களுக்கு தெரியுது, அதை ஒரு உடல்நிலை ஏற்றுக்கொள்ளுது, அதை மருந்தாக நினைக்கிறாங்க. இப்போ ஆல்கஹாலே வந்து நமக்கு வந்து இப்போ சிறப்புல வருது இல்லையா, கொஞ்சம் கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க. அதை வந்து அதிகமாக எடுத்துக்கும் போது குற்றவாளி ஆயிடுறாங்க. இவங்க அதிகமாக எடுத்துக்கிறதா ஒரு விமர்சனம் இருக்கும். நான் சொல்ல வர்றது இதுல என்னன்னா, அதாவது கஞ்சா அடிப்பது குற்றம். அதே மாதிரி சிவன் பேரால வந்து பார்த்தீங்கன்னா தில்லுமுழு பண்ணீங்கன்னா அதுக்குரிய விலையா ஒரு பண்ணியே தீர்வார்.
இது எல்லாத்தையும் விட்டுருங்க, நீங்க ஆரோக்கியமான ஒரு பணிக்குள்ள வாங்க, சக்சஸ் ஆயிடுங்க. இன்னொரு இவர் ஹாஸ்பிட்டல் ஆயிட்ட பிறகு ஒரு பெரிய கேள்வி என்ன எழுந்ததுன்னா, யோகா பண்ணா இத்தனை ஆயுசு நாட்கள் கூடும், பிபி இருக்காது, சுகர் இருக்காது, அதுவும் தியானம் பண்றவருக்கே பிபி வந்து ஒரு ரத்த கசிவு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்கான்னும் போது எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழுந்துச்சு, ஒரு சர்ச்சையான ஒரு விவாதமே போச்சுன்னு கூட சொல்லலாம். சரி, யோகா தான் பண்றாரு, எல்லாம் ஓகே. அப்புறம் சிவராத்திரில எப்படி அப்படி ஒரு குத்தோட்டம் போடுறாரு, அப்புறம் எப்படி அப்படி ஒரு டான்ஸ் போடுறாரு? அப்படி ஒரு டான்ஸ் போடும்போது உங்களுக்கு பிபி, உங்களுக்கு வந்து மூளையில அதிகமான ரத்தம் பாயும் தானே? அப்படி பாயும் போது இன்னொன்னு ஒரே ஒரு விஷயம் தாங்க, நல்லது செஞ்சா சிவராத்திரிக்கு அப்புறம் வந்து கரெக்டா தண்டிப்பார் சிவபெருமான். நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கு தகுந்த மாதிரி சிவராத்திரில தான் வினைய வைப்பார். கரெக்டா சிவராத்திரிக்கு இப்ப மயில்சாமி நிறைய பேருக்கு உதவி செய்தார், கரெக்டா சிவராத்திரி அன்னைக்கு இறந்து போயிட்டார். எங்க அப்பா சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து அடுத்த நாள் நெஞ்சு வலி வந்து இறந்து போயிட்டாங்க. நீங்க பாவ புண்ணிய கணக்கை சிவராத்திரி முடிவு செய்யும். நீங்க வந்து இதுல நிறைய குறுக்கு வழியில எப்படி முன்னேறி மேல வந்திருக்கீங்க, அது எத்தனை குறுக்கு வழின்றது உங்களுக்கு தான் தெரியும். அதை விமர்சிக்க நான் வரல, ஆனா குறுக்கு வழி இருந்தா விட்டுருங்க. அப்படி இருந்தா அதுக்குரிய பனிஷ்மெண்டே சிவன் கொடுத்தே தீருவார். நித்யானந்தவன் நாடு கடத்திட்டாரு, எங்க இருக்காருன்னே தெரியல. ஆனா அவரே ஒரு பெரிய ராஜ்யம் கட்டிட்டு அவர் ஆண்டு இல்ல, அதுக்குரிய தண்டனை அது வர முடியல. நீங்க சிவபெருமானை பொறுத்தவரை ஃபீல் பண்ற மாதிரி தெரியல, அது என்னன்றது அவங்க தான் தெரியும். சிவபெருமானை பொறுத்தவரை, இறைவனை பொறுத்தவரை நீங்க குறுக்கு வழியில போனீங்கன்னா அதுக்குரிய பனிஷ்மெண்டே கொடுத்தே தீருவாங்க. உங்க திறமைக்கான அங்கீகாரம் கிடைத்தாலும் குறுக்கு வழிக்கான பனிஷ்மெண்டே கொடுத்தே தீருவாங்க. நித்யானந்தாக்கு வந்து அது ஒரு பனிஷ்மெண்ட். கைலாஷான்னு ஒரு நாட்டை அமைச்சு அவர் ஆண்டுட்டு இருக்கிறது வந்து பனிஷ்மெண்ட்னு சொல்றாங்க. அது பனிஷ்மெண்ட் தான். ஒருத்த கைதியா போயிடுறான், கைதியா போய் ஜெயில போய் அங்கேயும் 10 பேர் ஆண்டுட்டு இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு லாபமா நஷ்டமா? இல்ல சார், ஜெயில அந்த வசதிகள்லாம் இருக்காது, அவர் வசதி வாய்ப்போட நல்லா தானே இருக்கிறாரு. வர சொல்லுங்களேன், இங்க அங்க வசதி வாய்ப்போட இருக்காருன்னா இந்தியாவுக்கு வர சொல்லுங்க. அதான் சொல்றேன், அவர் இந்தியாவை மிஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. இந்தியாவை மிஸ் பண்றாரு, இலங்கை மிஸ் பண்றாங்கிறது வரல. உங்களுடைய பிறந்த தேசம் எது? அந்த பிறந்த தேசத்துல உன்னால வர முடியுமா? அப்புறம் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவரை நான் விமர்சிக்கிறதுக்கு நான் இங்க சொல்லவே இல்லை. நீங்க எங்க போனாலும் சரியா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. சரியா இல்லாத பட்சத்துல அதுக்குரிய பனிஷ்மெண்ட் இறைவன் கொடுத்தே தீர்வார். அதை தான் நான் சொல்லுவேன். அப்ப சரியா இருந்துக்கோங்க. ஒண்ணுமே இல்லை, எந்த சொத்துமே எனக்கு வேணாங்க, எல்லா சொத்தும் நான் இங்க இந்தியாவில தான் சம்பாரிச்சேன், எங்கெல்லாம் சம்பாரிச்சோன்னா எல்லாத்தையும் நான் நித்யானந்தா வந்து எல்லாருக்கும் எழுதி வச்சிருங்க, நாளைக்கே இந்தியாவுக்கு வந்துடலாம். நான் குறுக்கு வழியில சம்பாரிச்சேன், எப்படியே சம்பாரிச்சேன், நான் எப்படியே சம்பாரிச்சேன், எல்லாத்தையும் நான் மொத்தமா எழுதி வச்சிடறேன், எழுதி வச்சோன்னா இந்தியாவுக்கு வந்துருங்க, முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி பொது வாழ்க்கை கொடுத்துருங்க. பொது வாழ்க்கையில குறுக்கு வழியில சம்பாரிச்சுன்னா அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. குறுக்கு வழிக்கு போகக்கூடாது, அதை தான் சொல்ல வரும். போனா அதுக்குரிய பனிஷ்மெண்ட்டை கொடுத்தே தீருவார். ஏன் சிவராத்திரி அன்னைக்கு மறுநாள் இவருக்கு வருது அது மாதிரி? அப்ப எங்கேயோ ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். சிவராத்திரி அன்னைக்கு மறுநாள் இறக்குறாங்க, சிவராத்திரி அன்னையிலே இறக்குறாங்க புனிதம் செய்தவர்கள். சிவராத்திரி அன்னைக்கு பூஜை நடந்து அடுத்த நாள் இவருக்கு இந்த மாதிரி வருதுன்னா அப்ப எங்கே தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப எங்க தப்பா போச்சு? அதை திருத்திக்கோங்க. திருத்திட்டு மக்களுக்கு பணி செய்ய பாருங்க, சரியா வந்துருவீங்க. இங்க சொல்றது ஒரே தத்துவம் தான். இறைவனை அடையறதுக்கு கத்துக் கொடுக்குறீங்க, சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஆனா அதுல அடையும் போது ஏதாவது குறுக்கு வழியில நீங்க போய் பண்ணீங்கன்னா அதுக்குரிய பனிஷ்மெண்ட் இறைவன் கொடுப்பார் அப்படிங்கறது உணருங்க. அது எந்த மதமா இருந்தாலும். இங்க மனிதனையே காப்பாற்றப்படணும், அதுதான் இறைவன் சொல்றாரு. வேற ஒண்ணுமே சொல்லல, என்ன கும்பிடுலாம் சொல்லல, மனிதனையே காப்பாற்றப்படணும்னு சொல்றாரு. அதை சரியா பண்ணுங்க, சரியாயிடும். நேரத்திற்கு நன்றி. நன்றிமா.